வணக்கம். கைரேகை ஜாதகம் பார்க்கணும் மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஒரு மனிதருக்கு திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை முதல் திருமணம் வரக்கூடிய மனைவியால் கணவருக்கு யோகம், கணவரால் மனைவிக்கு யோகம், இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது கைரேகைப்படியும் ஜாதகப்படியும் உங்களுக்கு விளக்கப்படுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகப்படி பார்த்தலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மகர லக்னத்தில் இருக்கிறீங்க. அந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது சந்திரன் வருவாங்க. அந்த சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக இருந்து கூடவே பார்க்கும்போது அவர் சொந்த வீட்டில் கடகத்தில் இருந்தாங்கன்னா வரக்கூடிய மனைவி சொல்லக்கூடியவங்க ரொம்ப ஒரு தாய் உள்ளம் கொண்ட பெண்ணாக இருப்பாங்க. ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வபுளாக பண்ணக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அப்போது இவங்களோட ஜாத ரீதியாக பார்க்கும்போது அதே அமைப்பில் அந்த சந்திரனை சனீஸ்வரனோ ராகுவோ கூட இணைவில் இருக்கக்கூடாது. தனித்த சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு யோகமாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு வளர்ப்புறை சந்திரன் இருந்தாலும் சரி, அதேமாதிரி குரு இருந்தாலும் சரி, தனித்த புதனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க சொல்லக்கூடிய அமைப்பு. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். கைரேகைப்படி பார்க்கும்போதும் உங்களுக்கு சுக்கிரமேடு சொல்லக்கூடியது ஆண்களோட கைரேகையில மனைவியை குறிக்கும், பெண்களோட கைரேகையில கணவரை குறிக்கும். அந்த சுக்கிரமேடு என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பொசிஷன்ல அருமையா இருந்ததுன்னா இல்லற சுகமும் திருப்தியாக கிடைக்கும், திருமண வாழ்க்கையும் யோகமா இருக்கும். அதே மாதிரி திருமண ரேகை எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒரு ரேகை நல்லா அழுத்தமாகனா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ரொம்ப ஒரு அந்யோன்யமா பயணிப்பாங்க. இந்த வேற ஏதாச்சும் அஃபேர் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. நல்ல ஒரு மனைவி கணவன் மனைவி சொல்லக்கூடியவங்க ரொம்ப அந்யோன்யமா பயணிப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குருமேடு நல்லா இருந்ததுன்னா இவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களும் நல்ல ஒரு சாதகமாக அமையும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி மெத்தடில் உங்கள் கைரேகைகள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க.